நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் உடன் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிக்க வந்திருக்கிறார் பாஜகவினுடைய மாநில பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமமொழி ஜெயராமன். வணக்கம் திரு ஓமமொழி ஜெயராமன். கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு கருத்து கணிப்புன்னு நம்ம பார்க்கிறத விட பாஜக ஆளுகின்ற செல்வாக்கை பயன்படுத்தி திணிக்கப்பட்ட கருத்து திணிப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதுக்கு உண்டான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். தமிழக ஊடகங்கள் கடந்த ஒரு வாரமா தினமும் விவாதங்கள் தேர்தல் தொடர்பாக நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த தமிழக ஊடகங்கள்ல எந்த ஒரு ஊடகத்திலையுமே இப்படி ஒரு பாஜக அலை வீசுவதாக கூறப்படவில்லை. மாறாக வெறுப்பு பேச்சு பேசுகின்ற பிரதமருடைய பேச்சு காரணமாக அதற்கு பின்னணியில் இருப்பது பிரதமருக்கு உள்ள தேர்தல் தோல்வி பற்றிய அச்சம் அப்படிங்கிறது தான் தமிழக ஊடகங்கள் பேசிட்டு இருக்குது. மாறாக தேசிய ஊடகங்கள் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி நேற்று வெளியிட்டிருக்கிறது மிகவும் அதற்கு மாறாக உள்ளது. உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கருத்து திணிப்பு அப்படிங்கறத செய்யறது தமிழக ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் செய்யல. என்ன காரணம்னா, தமிழ் ஊடகங்கள் தான் ஒரு ஹிடன் அஜெண்டாவோட செயல்படுது. ஏதாவது தேசிய ஊடகம் ஹிடன் அஜெண்டாவோட செயல்படுதுன்னா சொல்லுங்க. ஏன்னா இப்ப இந்த தேசிய அளவுல இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல உள்ளாட்சி தேர்தல் இல்ல. இது நம்ம நாட்டுக்கு பிரதமர் யாருங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இந்த செய்தியை உலகம் முழுக்க இருக்கிறவங்க பாக்குறாங்க. உலகம் முழுக்க இருக்கிறவங்க பார்க்கும்போது அதன் நம்பகத்தன்மையை தேசிய ஊடகங்கள் இழந்து விட்டால், ஒருவேளை இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் சொல்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். பிஜேபி ஜெயிக்க போகுதுன்னு புருடா விடுறாங்க, மோடிக்கு பயந்து இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு இவங்க சொல்றது ஒருவேளை இது உண்மைன்னு வச்சுக்கிட்டா, நாளைக்கு இதே ஊடகங்கள் தான் சர்வதேச நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தூதுவர்களையோ அமைச்சர்களையோ அந்த நாட்டின் அதிபர்களையோ ஜனாதிபதியோ பேட்டி எடுக்க போறவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கும், இவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இவங்க தமிழ் ஊடகம் சொல்ற மாதிரி இதெல்லாம் இருந்தா, ஆனா தேசிய ஊடகங்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய காரணத்தால் பிரணாய் ராயா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பர்காத்தத்தில் இருக்கக்கூடிய சேனலா இருக்கட்டும், இல்லைன்னா இன்னொருத்தர் அவர் பொழுதேனிக்கும் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணி பிஜேபியை திட்டுறவரு, அவருடைய சேனலா இருக்கட்டும், எல்லா சேனலுமே எப்படி ஒரே வாய்ஸ்ல பேசுவாங்க, ஒரே டெசிபல்ல ஒரே தொண்டையில பேசுவாங்க? மாறாக தமிழ் ஊடகங்கள் கருத்து திணிப்பை நடத்துகிறதுங்கிற நானு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 400 சீட்டு என்டிஏ வாங்கும் அப்படின்னு மோடி அமித்ஷா சொல்ல ஆரம்பிச்சது, ஜேபி நட்டா சொல்ல ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி. என்ன காரணத்தினால சொன்னாங்க? அவங்க மக்களோட பழகுறாங்க, மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, மக்கள் தேர்ந்து ஃபீட்பேக் வருது, ஆட்சியில இருக்கிற காரணத்தினால பல்வேறு சேனல்ஸ்ல தகவல் வருது, மூட் ஆஃப் த பப்ளிக் எப்படி இருக்கு, காமன் மேன் என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிற அளவுல மக்களோட நெருங்கி பழகிறதுனால மோடியோ அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ அண்ணாமலையோ இல்ல வேற உத்தரகாண்ட் மாநில தலைவரோ இல்ல உத்தரப்பிரதேச மாநில தலைவரோ முதலமைச்சரோ அவங்க மக்களோட மக்கள் இருக்கிறதுனால நாம இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம், பெரிய பெரிய விஷயங்களை ஆர்டிகல் 370 இருந்து நாம பல்வேறு விஷயங்களை சாதிச்சிருக்கோம், நம்ம அதை என்ன சொல்லி ஓட்டு கேட்டோமோ அதை நாம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால 400ன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த இண்டி கூட்டணி என்ன சொல்றாங்க? 3வது பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 300 சீட்டு நாங்க ஜெயிப்போம், பிஜேபி 200 தாண்டாது. இது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. 300 சீட்டு, அதாவது ஒண்ணு எச்சக்கலைக்கு எதிர்கலையா அப்படிம்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டெல்டா பகுதியில இந்த எச்சக்கலைக்கு எதிர்கலை வேலையை தான் இந்த இண்டி கூட்டணி, அதுவும் 3வது பேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச ஒண்ணு செய்யுது. அவங்க தேர்தல் வேலையை மோடி பாருங்க நேற்றுக்கு அறிக்கையை தெளிவா கொடுத்திருக்காரு. இதுல கன்னியாகுமரியில தியானம் முடிஞ்சு டெல்லி போனதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டியை கவனிச்சு பாருங்க. அவ்வளவு அற்புதமான பேட்டி. மக்களுடைய பல்ஸ் ஆஃப் த மூட் ஆஃப் த மைண்டே தெரிஞ்சுக்கல காங்கிரஸ் கூட்டணி இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி, அதையும் மக்களோட மக்களா நாங்க இருக்கிறதுனால மக்களுடைய பப்ளிக் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இதெல்லாம் சொல்ற பயலுக யாருன்னு பாருங்க. உடனே நீங்க பத்திரிகையாளர்லாம் போய் பயலுகன்னு சொல்லலாமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு தொலைக்காட்சியில நெறியாளரா இருக்கக்கூடிய ஒரு நபர்
ஒரு கட்சி சார்பா பேசுறான் அப்படின்னா அந்த பையனுக்கு என்னங்க மரியாதை? நான் யாரு பேரை சொல்றேன். இல்ல தமிழகத்துல அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏங்க நீங்க நீங்க வந்து மக்களோட மக்களா கனெக்டா இருக்கிறவர்னு நினைச்சா நீங்க இவ்வளவு தூரம் அந்நியப்பட்டு போயிருக்கீங்களா? இந்த சீப்பு செந்தில்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து நியூஸ் 7ல ஆங்கரா இருந்தான், புதிய தலைமுறையில நெறியாளரா இருந்தான், முரசொலி டிவியில இருந்தான். அவரு அவரு அதுக்கப்புறம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவரு. என்னது தமிழ் கேள்வின்னு தமிழ் என்னது கேள்வியின் மூத்த இது பத்திரிகையாளர். ஓ என் காதுல ஒரு ராவும் சேர்ந்து விழுந்தது. என் காதுல நீங்க அவரு மூத்தன்னு சொல்லி முடிச்ச உடனே மூத்தக்கு அப்புறம் ஒரு ராவும் என் காதுல சேர்ந்து விழுந்தது. நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளருங்கிறத வந்து இவ்வளவு கொச்சையை பேசக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 புரோக்கர்லாம் ஆண்டுகளுக்கு பத்திரிகையாளர்னு சொன்னா அதுக்கு நானாங்க பொறுப்பு? நீங்க புரோக்கர்லாம் பத்திரிகையாளருங்கிறீங்க. சவுக்கு சங்கர் முன்னணி பத்திரிகையாளராங்க? முன்னணி ஊடகத்துல வேலை செஞ்சுக்கிறாரு. தனியாக வந்து சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் நீங்க சொன்னீங்களா? நான் சொன்னேனா? அண்ணாமலை சொன்னாரா? பத்திரிகையாளர்னு சொல்லி சொன்னது யாருங்க? இதே சீப்பு செந்தில் தானங்க சொன்னான். அவன் ஆன்டி மோடி, ஆன்டி எடப்பாடியா பேசும்போது இவன் இவன் என்ன சொன்னான்? அந்த தவழ்ந்த பாடியாருக்கு விமர்சிச்ச போது கூட இவன் என்ன சொன்னான்? இவனுங்கெல்லாம் அந்த நீங்க பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஊடகத்துல திரு கொண்டு வந்து உட்கார வச்சு, அதுவும் சத்தியம் டிவி, பல்வேறு டிவி, பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர். நான் சொல்லல அத. புரோக்கர் பயலெல்லாம் கொண்டு வந்து ஊடகவியலாளர்னு சொல்லி இவனுங்க சொன்னானுங்க. இவனுங்களே புரோக்கரா செயல்படுறானுங்க. அப்புறம் புரோக்கர் தாங்க சொல்ல முடியும். நீங்க நீங்க தொழிலதிபர் நான் சொல்ல முடியும். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு வந்து அந்த நீங்க நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட செந்தில் வேல் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அ மோடி அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் நினைத்தால் கூட, மீண்டும் மோடி ஜெயித்தால் இந்தியாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிக்கிறார். அதன் பிரதிபலிப்பாத்தான் நீங்க வந்து அவர் மேல வன்மத்த கக்குறீங்கன்னு நான் வந்து உங்க மேல ஒரு புகார சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், மக்கள் தீர்ப்பு கொச்சப்படுத்த இவர் யாரு? இந்த செந்தில் யாரு? இவன் யாரு? மக்கள் வந்து என்னை ஆள தகுதியானவர் மோடி தான் சொன்னா அப்ப மக்கள்லாம் முட்டாள், இந்த பையன் மட்டும் புத்திசாலியா? அப்ப இவனை இந்த பையன்னு சொல்லாம வேற என்ன சொல்லணுங்கிறீங்க? விளக்கு மாத்த அவரு என்னங்க பட்டு குஞ்சலாம்? இல்ல அவரு விளக்கு மட்டும் மாத்துக்கு என்ன சொல்லல. பட்டு குஞ்சலாம்? விளக்கு மாத்த சணலை வச்சோ நாரை வச்சோ தான் கட்ட முடியும். பட்டு குஞ்சல வச்சு கட்ட முடியாது. அவர் மட்டும் சொல்லலைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நெல்சன் சேவியர்ன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, வட இந்திய ஊடகங்களுடைய முகத்திலே கிழிச்சுக்கிறார். அவருடைய முகநூல் பதிவு நீங்க பார்த்தீங்களா? இந்தியா கூட்டணி 290 சீட். தேசிய சரி. ஜனநாயக கூட்டணி என்டிஏ 240 சீட். திமுக வந்து தமிழ்நாட்டுல 40க்கு 40 ஜெயிக்குதுன்னு சொல்லி போட்டுக்கிறாரு. நல்ல வேளை அவர் 40க்கு 400 ஜெயிக்கும்னு சொல்லாம இருந்தாரேன்னு தேங்க் காட். 40க்கு 400 ஜெயிக்கும்னு சொல்லாம இருந்தாரு. நாளன்னைக்கு தெரியுதாங்க போகுது. இவங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் திமுகக்கு முட்டு கொடுக்க பாக்குறாங்கன்னா, அப்ப இவங்க திமுகல இருந்து பெற்ற கைக்கூலி எவ்வளவுங்க? இல்ல நீங்க ஒரு 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 கண்ணியமான வார்த்தைகள பிரயோகப்படுத்தணும். பத்திரிகையாளர்கள வந்து ஏங்க நீங்க வந்து கண்ணியமானவருக்கு தாங்க கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்த முடியும். சார் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்ணியமான மனிதர்களுக்கு மட்டும்தான் கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்த முடியும். யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவர்களுக்கு அந்த மொழியில் பதில் சொல்வதுதான் மிகவும் சரி. ஜப்பானிய மொழி மட்டும் தெரிஞ்சவன்ட்ட போய் நீங்க ஹிந்தியில பேசுனீங்கன்னா, இல்ல உருதுல பேசுனீங்கன்னா அவனுக்கு என்ன புரியும் அவனுக்கு? இவங்களுடைய லாங்குவேஜ்ல தான் ஏங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க. அடா போடா, வாடா போடான்னு பேசுறதுலாம் யாருங்க? மோடிய வாடா போடான்னு பேசுறது யாரு? யார் பேசுறாங்க? பிரகாஷ் ராஜ் பேசுறான், திருமாவளவன் பேசுறாரு. திருமாவளவனை எனக்கு ஒருமையில பேச அந்த பையன்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் திருமாவளவனை சொல்ல? திரு திருமாவளவன் இன்னைக்கு கூட அவருடைய செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, தமிழகத்தில் ஒருபோதும் தாமரை மலராதுன்னு சொல்லிக்கிறாரு. மலர்ந்துட்டா? அது அத நீங்க மனசுல பார்த்திருப்பீங்க போல இருக்குது. அதனாலதான் மலர்ந்துட்டா? திருமாவளவன் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துறேங்க. 2022ல உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது மெட்ராஸ்ல நான் வசிக்கக்கூடிய பகுதி மேற்கு மாம்பலம் பகுதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 134வது வட்டத்துல திருமதி உமா ஆனந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த கவுண்டிங் பேலட் பாக்ஸ கூட பிரிக்கல. அதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால இந்த சேலத்துல ஒரு புரோக்கர் பையன் இருக்கான் பாருங்க, போய் இதுல கூட பணம் வாங்கிட்டு போனா பாருங்க, இந்த அந்த திருநெல்வேலி ஜவுளி கடை இருக்கு பாருங்க, போத்தீஸ்ல போய் செக்க வாங்கிட்டு அசிங்கப்பட்டு சோசியல் மீடியால என்னால அவனை காரி உமிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செக்கை கொண்டு போய் இதுல போத்தீஸ்டே கொடுத்தான் பாருங்க. அந்த பயலும் சரி, திமுகவோட ஐடி விங்கும் சரி, திமுகவோட முன்னணி தலைவர்களும் சரி, திமுக நீங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி 8 ஓட்டு உமா ஆனந்தன் சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க. அது எப்படி? அப்ப மக்களுடைய தீர்ப்பு உங்களுக்கு மக்கள் தீர்ப்பை இவங்க மதிப்பாங்க.
இப்ப இவங்க சித்தாந்தம் தான், இவங்க சிந்தனை என்னவோ அதுதான் கரெக்ட். அப்ப மக்கள் தீர்ப்பு வந்து இவங்களுக்கு மயிரே போச்சாப்பா உங்களுக்கு? அதாவது பொதுவா நீங்க கவனிங்க. நோட்டாவுக்கு கூட போட்டி போடுற கட்சி பாஜகன்னு சொல்லி தமிழ்நாட்டுல பாஜக மேல ஒரு விமர்சனம் இருக்குது. இது சரி, வரைக்குமே இருக்குது. சரி அதனால இருக்கட்டும். வந்து அவங்க வந்து 8 ஓட்டுன்னு சொன்னோம். மொத்த ஓட்டே அதுதான் சொல்லி நினைச்சிருக்கலாம். சரி. ஏங்க ஜெயிச்ச அதிமுக கேண்டிடேட்டா அதிமுகக்கு டெபாசிட் போச்சுங்க இந்த வார்டுல. அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிற கேண்டிடேட்ட ஓட்டு பேலட் பாக்ஸ பிரிக்கிறதுக்கு முன்னாடி 8 ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாங்கன்னு ட்ரெண்ட் பண்ண பயலுங்க. காக்கா உட்கார பணமழை விழுந்துச்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மாநகராட்சியில நீங்க ஒரு உறுப்பினர் தேர்தலில் ஜெயிச்சிட்டீங்க. அதற்காக வந்து நீங்க சொல்றது வந்து சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அப்ப நீங்க என்ன மிருகமா நான் மிருகமா? அப்ப நீங்க உங்க பேர் என்ன? என் பேரு ஜெயராமன் தானே. ஜெயராமன் நாயா? ஜெயராமன் பன்றி? அவனுக்கு மட்டும் என்னங்க பியூஷ் மனுஷ்? அவன் பியூஷ் சேத்தியாங்க அவன். என்ன பியூஷ் சேத்தியாக்கு என்ன பியூஷ் மனுஷ்? மனுஷபுத்திரன், பியூஷ் மனுஷ், இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறவங்களாம் ஊரை ஏமாத்துற பயலுக அவனுங்களாம், திருட்டு பயலுக அவனுங்களாம். மனுஷ்யபுத்திரன் ஒரு கௌரவமான அரசு பதவியில இருக்கிறாருங்க. சரிங்களா? என்ன அரசு பதவியில இருக்காரு? கலெக்டரா இருக்காரா? ஒரு ஐபிஎஸ் மாற்று இருக்காரா? அவரு வந்து அரசாங்கத்தினுடைய தமிழக அரசு வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு நிர்வாக பார்க்க சொல்லிக்கிறாங்க. சரி, நிறைய அதுக்காக கண்ணிய குறைவா அவரு கண் அவரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி. நீங்க சரோஜா தேவின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும். வாலிப வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்களும் எழுத்தாளர் தாங்க. சரோஜா தேவி இவன் எழுத்தாளர்னா சரோஜா தேவியும் எழுத்தாளருங்க. நீங்க நீங்க ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில உங்களுடைய விமர்சனங்கள் இருக்கு. அது ஏங்க நம்ம ஒரு ஏங்க நெருப்பு சுடும்னு சொன்னா, யோ ஏயா நெகட்டிவா பேசுற? நெருப்பு இல்ல இல்ல சுடும்னு ஏன் சொல்ற? உன் வாயில நல்லதே வராதா? வசம்ப வச்சு தேய்க்கணும் உன் வாயிலங்கிற மாதிரி இருக்கு. நெருப்பு இல்ல நம்ம சுடுங்க. இல்ல நம்ம அடுத்த கேள்வி. இப்ப தமிழகத்துல ஒரு முன்னணி ஊடகம், அந்த முன்னணி ஊடகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் 24 இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா மற்ற ஊடகங்கள், சில சங்கி ஊடகங்கள் என்ன சொல்றது, வட இந்திய ஊடகங்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்குது. இந்த ஒரு கிரியேட்டிவிட்டி நீங்க ட்ரை பண்றீங்களா? அது எத்தனை நாள் ஜெயிச்சிட போகுது? நாளைக்கு பொழுது விடுந்தா உங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிட போகுது. எதுக்கு கடைசி நேரத்துல மக்களை வந்து ஏன் இப்படி மலிவான வகையில திட்டமிட்டு ஏமாத்தணும்? இதுல என்ன கிடைக்க போகுது? ஒரு 48 ஹவர்ஸ்ல உங்க சாயம் விழுக்க போகுது. எதற்கு இப்படியான முயற்சிகள்ல இறங்குறீங்க? பதில் சொல்லலாமா அதுக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. இத வந்து நீங்க கேள்வி கேட்க வேண்டியது அந்த டிவிய கேட்கணும். நீங்க சொல்றீங்களே 24 சீட்டுன்னு, நீங்க சொல்றது அத்தனையும் பொருந்துறது. அது வந்து ஜே ஜே நியூஸ்னு ஒரு சேனல் இருக்கு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி நடத்துற சேனல் இருக்கு பாருங்க. அந்த சேனல்ல வர செய்தி தான் நீங்க குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்ம்பாங்க. நான் அடிப்படையில கிராமத்தான். அதனால வந்து எனக்கு வந்து இந்த பழமொழிங்கிறது சர்வசாதாரணமா வரும். அதனால நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கலாம் நகரத்துல வளரக்கூடிய மேட்டுக்குடியினர்னு நினைக்கிறேன். நான் ஒரு விவசாயி, ஏழை விவசாயி. அடிப்படையில விவசாயியின் மகன், கிராமத்தான். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில என்னுடைய படிப்பை துவங்கினவன் நானு. அதனால நான் வந்து ஒரு எளிய மனிதன்கிறதுனால எனக்கு அந்த எளிய மனிதனோட மொழியிலேயே நான் பிரயாணிக்கிறேன் நானு. இந்த கெட்டிக்காரன் புழுகு 8 நாளுங்கிற மாதிரி இந்த 48 மணி நேரத்துல குட்டி வெளிப்பட போறது பிஜேபிக்கு அல்ல. நெல்சன் சேவியர், பரோட்டா வீச்சு செந்தில், அதுக்கப்புறம் நியூஸ் 18ல இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க. 3 வருஷத்துல 4 பேட்டி எடுத்தாரு தமிழக முதல்வர். உங்களுடைய எளிமையின் ரகசியம் என்ன? இந்த 3 வருஷத்துல 4 வருஷத்துல 3 பேட்டி எடுத்தாரு பாருங்க. அந்த பேட்டியில எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி. உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா? டயட்ல இருக்கீங்களா? நீங்க அப்பா செல்லமா? அம்மா செல்லமா? உங்களுக்கு சைவம் பிடிக்குமா? அசைவம் பிடிக்குமா? இதே மாதிரி கேள்வியை கேட்ட அந்த நெறியாளர் இந்த கடந்த 10 நாள்ல 5 நாள் ஒரே மாதிரி விவாதம். 400 சீட்டு. கனவா? அரசியலா? பாஜக வெல்லும் என்பது மாயையா? இதே மாதிரிங்க. அவர் வந்து நம்ம 2 விஷயம். ஒண்ணு வந்து நீங்க வந்து தமிழக முதல்வரை இப்படி பேட்டி எடுத்தாங்க, அப்படி பேட்டி எடுத்தாங்கன்னு சொல்லி ஊடக நெறியாளரை விமர்சனம் பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், பத்திரிகைக்காரங்களையே சந்திக்கிறதுக்கு பயப்படுற ஒரு பிரதமர், அவருடைய கட்சியில நீங்க பயணிக்கிறீங்க. நீங்க இதை சொல்லலாமா?
அதாவதுங்க, முதல் பிரதமர் சந்திக்காமல் இல்ல, பிரதமர் அப்பப்ப சந்திச்சுட்டு தான் இருக்காரு. 2வது எல்லா கேள்விகளுக்கான விடையும் பிரதமரே டைரக்டா பேசி சொல்றாரு. அகில இந்திய கட்சி தலைவர் ஜே.பி. நட்டா பேசுறாரு, அமித்ஷா பேசுறாரு, சப்போர்ட்டிவ் டீம் ஃபுல்லா பேசுது, பிரதமர் பாராளுமன்றத்துல விளக்கம் கொடுக்குறாரு, எக்ஸ்டெம்போவா பேசுறாரு, புள்ளி விவரங்களை எப்படி அண்ணாமலையும் மோடி வழியில அண்ணாமலையும் பிரயாணிக்கிறாரு, தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி அண்ணாமலை 16 அடி பாயறாரு. பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் என்னை போன்ற தொண்டர்கள் உட்பட என்ன நானே பாராட்டிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்க கொஞ்சமாவது விவரம் தெரிஞ்சவன் தாங்க இந்த கட்சியில வந்து பேசுறதுக்கு வரான். நீங்க இங்க தமிழக முதல்வர்கிட்ட நீங்க போய், ஏங்க நீங்க வந்து அந்த வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலம் கலந்தானே, அவனை எப்பங்க பிடிக்க போறீங்க? இல்லைன்னா நீங்க அந்த புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய அந்த கரம்பக்குடியா அந்த ஊர்ல மாட்டு சாணத்தை கலந்தாங்களே, ஏங்க இதுதான் நீங்க சொல்ற சமூக நீதியா? பட்டியல் இனத்தவங்களுக்கு பிளாஸ்டிக் சேரை போட்டு உங்க அமைச்சர் உட்கார வச்சாரு. பட்டியலின அதிகாரியா வந்து ஆர்டிஓ வந்து ஏத்துனாரு. உங்க ஒன்றிய செயலாளர் இப்படி ரவுடித்தனம் பண்றாங்களே, சென்னையில 4 நாள் முன்னாடி ஒரே நாள்ல 5, 6 கொலை நடந்தது. இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட ஏதாவது கேளுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு 10 கேள்வியை எக்ஸ்டெம்போவா அவர் பதில் சொல்லிட்டாருன்னா, என்னோட ஒரு பக்க மீசை எடுத்துக்கிறேங்க நானு. இன்னொரு அதனால விஷயம். அவருக்கு தெரியாது. இந்த ஊடகங்களும், இந்த ஊடக நெறியாளர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த 4 வருஷத்துல 3 பேட்டி எடுத்தவரு, உங்களுக்கு சைவம் பிடிக்குமா, அசைவம் பிடிக்குமா, அம்மா செல்லமா, அப்பா செல்லமா, இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான கேள்வி எல்லாம், கடுமையான கேள்வி எல்லாம் ஸ்டாலினை கேட்டாரு. அண்ணாமலையை பார்க்கும்போது கேட்ட கேள்விதான் ரொம்ப லைட்டான கேள்வி. பித்தாகரஸ் தீரத்துக்கு விளக்கம் கொடுங்க. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகில ஆட்டம் பாம் போட்டாங்களே, அந்த ஆட்டம் பாம்போட வீரியம் என்ன? அதுல வந்து எத்தனை பேருக்கு அங்கஹீனம் ஏற்பட்டது, எத்தனை பேர் செத்து போனாங்க? அதே மாதிரி ஐநா சபை செக்ரட்டரி ஜெனரலா இருக்கிறவருக்கான அதிகாரம் என்ன? பாகிஸ்தான்ல இந்துக்களுடைய ஜனத்தொகை எப்படி குறைஞ்சு போச்சு? ஆப்கானிஸ்தான்ல எந்த அளவுக்கு தீவிரவாதம் இருக்கு? இதை போன்ற மிக 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 எளிமையான கேள்விகளை அண்ணாமலை கேட்கிறாங்க. ரொம்ப கடுமையான கேள்விய ஸ்டாலின் கேட்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், அந்த ஊடக நெறியாளர் உட்பட எல்லாருக்குமே ஒரு ஹிடன் அஜெண்டாவோட செயல்படுறாங்க. இந்த ஜே நியூஸ் மாதிரிதான் இவங்களும் செயல்படுறாங்க. இந்த ஜே நியூஸ் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்க மறந்துடுறாங்க. அவங்க வந்து இந்த தேர்தல்ல ஒரு பக்கம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த புள்ளி வச்ச கூட்டணி, இண்டி கூட்டணி, அதுக்கு ராகுல் காந்தி பிரதமரா, அனாமதேயம் பிரதமரா, ஸ்டாலின் பிரதமரா, மம்தா பிரதமரா, ஏதோ ஒண்ணு அந்த இண்டி கூட்டணினாவது ஒரு பெயர் அளவுக்காவது ஒரு கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வலிமையான தலைவர், நவீன பாரதத்தின் சிற்பி என்று அழைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு திகழும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பக்கம் இருக்கும்போது, அது வந்து இந்த சினிமால ஏதோ பஃபூன் வர மாதிரி அவங்க ஒரு கட்சி நடத்திட்டு போறாங்க. அதுக்குள்ள நான் போய் விமர்சிக்க விரும்பல. அதிமுக விமர்சிக்கிறது என் வேலை கிடையாது. அதனால நான் அதை கடந்து போறேன். அவங்க ஆசையை சொல்றாங்க. ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்கன்னு டெல்டால ஒரு பழமொழி உண்டுங்க. அந்த பழமொழி 4ஆம் தேதி இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பொருந்துங்கிறது நீங்களே பொருத்தி பார்த்துக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோட 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிற நீங்க வருகின்ற நாளை மறுநாள் உங்களுக்கு அந்த முடிவுகள் தெரிய போகுது. இந்த தேர்தலில் அதிமுகவோட அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவான கருத்து கணிப்புகள் வெளியானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஆதரவான அப்ப வந்து என்டிடிவி, CNN, IBN, ரிப்பப்ளிக், அப்புறம் இந்த எல்லா சேனலுமே மோடி நடத்துறாரு, அமித்ஷா நடத்துறாரு, RSS நடத்துது, ராமகோபாலனின் வழித்தோன்றல்கள் நடத்துறாங்க. போகட்டும், அப்ப உண்மையதான் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அதனால அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, பிஜேபிக்கு தோல்விங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 12, 13 தேர்தல் நான் தேர்தல் வேலை செஞ்சிருக்கேன். நாங்க நேரடியா வெற்றியை சுவைச்சதுங்கிறது 3 தேர்தலும் 4 தேர்தலும். அது கூட்டணியில இருந்த பழக்கடை அன்பழகன், என்னுடைய அருமை அண்ணன் மறைந்த பழக்கடை அன்பழகன் ஜெயிச்சது உட்பட நான் சொல்றது. அந்த மாதிரி ஒரு 3 தேர்தல் 4 தேர்தல்ல ஒரு ஆறுதல் வெற்றியா இப்ப உமானந்தன் ஜெயிச்சு வந்திருக்காங்க. எங்க அருமை சகோதரி ஜெயிச்சு வந்திருக்காங்க. 2 சீட்டுல ஆரம்பிச்ச கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனசங்கத்தின் 2 தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்டவர்களை உயிர் பலி கொடுத்து ரத்தத்தில் வளர்ந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. தியாகத்தின் மறு உருவம் பாரதிய ஜனதா கட்சி. இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், அப்பழுக்கற்ற தொண்டர்கள், தலைமையும் ஒரு தியாக மனப்பான்மையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய வழிகாட்டக்கூடிய தலைவர்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி.
இந்த நம்பிக்கையில தான் மக்கள் வாக்களிக்க வராங்க. இதுல வந்து எங்க தாத்தா பிஜேபிக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஆள் கிடையாது. விதிவிலக்கா 1/2% 1% தான் அந்த மாதிரி வந்து பாரம்பரியமா பிஜேபி காரனா இருக்கிறவங்க. என்னை போன்ற இளைஞர்கள் நாங்கள் எங்களுடைய 18 19 வயசுல இருக்கும்போது எங்க டீனேஜ் பருவத்துல பிஜேபிக்குள்ள வந்தவங்க நாங்க. இப்ப அதே மாதிரி பல பேர் உள்ள வரவங்க இருக்காங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியிலேயே வந்த கட்சி அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. மிக மோசமான தோல்விகளையும் சந்திச்சிருக்கோம். மிக உச்சபட்ச வெற்றியாக நாளை மறுதினம் நாளைக்கு ஜூன் 4ஆம் தேதி பார்க்க போறோம். அதனால நாங்க வந்து ஒரு ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறது யாருக்கு தகுதி உண்டுன்னா RSS இருந்து தோன்றியுள்ள இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பிரயாணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்றால் எங்களை வெற்றியும் பாதிக்கவில்லை, தோல்வியும் பாதிப்பதில்லை. எங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் இந்த வேலை இது முடிஞ்சிட்டு இன்னும் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சாச்சு. ரிசல்ட் வந்து அடுத்த நாள்ல இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதுக்கான வேலையை செய்யணுங்கிறதா நாங்கள் அதுபடிதான் வழி நடத்தப்பட்டுள்ளோம். அது போட்டோம். ஆனா என்ன கேட்டீங்க, பிஜேபி ஊடகங்கள்லாம் அப்படி சொல்லி இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தேன். அடுத்ததா ஒரு துணை கேள்வி என்னன்னு வச்சீங்களா, என்ன சொன்னீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணையோட தான் நீங்க வந்து 4 சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறீங்க. சரி. இப்ப அதை விட நீங்க வந்து அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி அந்த பாஜக சார்பு அப்படின்னு நான் குறிப்பிடுற ஊடகங்கள் சொல்லி நீங்க சொன்னது நல்ல கேள்வி. தமிழகத்தில் தாமரை மலருமா தவணியாக? எப்பவோ மலர்ந்துருச்சீங்க. திமுக துணை இல்லாமல் 1984லயே இந்து முன்னணி நிறுத்தின வேட்பாளர் பாலச்சந்திரன் அங்க சுயேட்சையா நின்று ஜெயிச்சாருங்க. இன்னைக்கு பிஜேபியில எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அருமை அண்ணன் காந்தியார் MR காந்தி குளச்சல் சட்டமன்ற தொகுதியில 300 ஓட்டுல வாய்ப்பை தவற விட்டாருங்க. 1996ல ஜெயலலிதா படுதோல்வி அடைஞ்சு ஜெயலலிதா 2 சட்டமன்ற தொகுதியில தோத்து போகும்போது சீவேலாயுதம்ங்கிற ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாருங்க. இதெல்லாம் கூட்டணி இல்லாம. அதனால தாமரை என்னைக்கோ மலர்ந்துருச்சு. இந்த ஊடகங்கள் வேணா அவங்களுடைய வைத்தறிச்சலுக்கு வேணா அவங்களுடைய சுய இன்பம் அடைகின்றார்கள். இந்த தமிழ் ஊடகங்களும் சரி, பிஜேபியை விமர்சிப்பவர்களும் சரி, தாமரை வந்து மலராது, குட்டையில் வேணா மலரும், படர் தாமரை வேணா வளரும், கக்கூஸ் படை வேணால் வளரும் அப்படின்னா கொச்சையா பேசி அறிவுறுப்பா பேசி இந்த பயனுக்கு சுய இன்பம் அடையிறவங்க. நான் இன்னொன்னு சொல்றேங்க, 1991 பாராளுமன்ற தேர்தலில் திருச்செந்தூர்ல டாக்டர் சந்திரபோஸ் 90,000 ஓட்டு வாங்கினாருங்க. பொன் ராதாகிருஷ்ணன் 96ல 20,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை தவற விட்டாருங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு. 1996 உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ்கோடிங்கிற பிஜேபி காரரு வட சென்னையில கவுன்சிலரா இருந்தாருங்க, சேகர் பாபு தோக்கடிச்சு. அதனால இவங்களாலதான் அவங்களாலதாங்கிறது கிடையாதுங்க. நான் இன்னொன்னு சொல்றேங்க, அப்படி சொன்னோம்னா எச்சக்கலைக்கு எதிர்கலைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் அது பேச விரும்பல. தலைமை பர்மிஷன் கொடுத்ததுன்னா தலைமை அதிமுகவை நாரா கிழிச்சு தொங்க விடுனா இதுக்கான பதில என்னால மிக விளக்கமா தாங்கோ பாங்கமா என்னால சொல்ல முடியும். ஆனா நான் வந்து அதுக்கான காலம் வந்துருச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த சிக்னல் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் இதை விட கடுமையா என்னால பேச முடியுங்க. அதனால இவங்க அப்ப 4 சீட்டு 2001ல திமுக கூட்டணியில ஜெயிச்சோம். இப்ப 2024ல 21ல ஜெயிச்சிருக்கோம். 2014ல யார் கூட்டணி இல்லாம 2 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க பாராளுமன்றத்துக்கு. 19% ஓட்டு வாங்கியிருக்கோங்க. அது இதெல்லாம் இவங்க சும்மா பொழுது போகாதவங்க கிளப்பி விடுறது. திமுகவனா எல்லா கட்சியும் தனித்தனியா நிக்க சொல்லுங்க, பிஜேபியும் நிக்கும். யாருக்கு ஸ்ட்ரென்த்னு பார்ப்போம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு இடம் அல்லது 2 இடங்களில் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம், எஃகு கோட்டைன்னு சொல்லுவார் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள். அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜக கூட இருந்தா நம்ம வந்து டெபாசிட் போயிருங்கிற எண்ணத்துலதான் எஸ்டிபி மாநாட்டில் இனிமே எந்த காலத்திலும் வந்து பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லி அறிவித்தார். உங்களுக்கு பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையாக இருந்திருந்தா அந்த முடிவை அவர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா அவர் சொல்றாருங்க. அந்த முடிவை ஏன் எடுத்தேன்னு நீங்க அவரு தான் கேட்கணும். அவருக்காக மாறி நான் பதில் சொல்ல விரும்பல. அவரு அதுக்கான பதில் என்கிட்ட கடுமையான பதிலும் இருக்கு.
ஆனா இந்த நேரத்துல அதை நான் சொல்லணுமாங்கிறத யோசிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாலாம் கிடையாதுங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாதாங்க விதை முளைச்சு வளருங்க. அப்புறம் தாங்க அது விருட்சம், அது வந்து ஒரு பெரிய காடா மாறுங்க. அதனால அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்து வந்திருக்குங்க. நீங்க வந்து தாராபுரம்னு ஒரு சட்டமன்ற தொகுதி. அங்க எல்முருகன் எப்படி தோத்தாரு? 1200 ஓட்டுல தோத்தாருங்க. தோக்க வேண்டிய இடமாங்க அது. தோக்கடிச்சது யாரு? 1322 வாக்குகள் நினைக்கிறேன். நான் தோக்கடிச்சது யாரு? நான் இன்னொன்னு கேக்குறேங்க. திராவிட 2014ல முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோக்கடிச்சது. நான் அதுக்குதான் அடுத்த லாஜிக் உங்களுக்கு சொல்ல வரேன். 2014ல 4,10,000 ஓட்டோ என்னமோ அதிமுக வேட்பாளர் கோயம்புத்தூர்ல எடுத்து ஜெயிக்கிறாரு. அதற்கு அடுத்து வந்த சிபி ராதாகிருஷ்ணன் 4,95 3,95,000 வாக்கு வாங்கி அதிமுக ஜெயிக்குது. சிபி ராதாகிருஷ்ணன் 3,65,000 வாக்கு வாங்குறாரு. 30,000 ஓட்டு தான் கேப். நீங்க அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியா நின்ன போது வாங்கின வாக்கு இது. அதே அதிமுகவும் பிஜேபியும் 2019ல கூட்டணி அமைக்குது. நீங்க வந்து அது ஒரு 4 லட்சம், இது ஒரு 3.5 லட்சம், 7.5 லட்சம் வச்சுங்க. 7.5 லட்சம் ஓட்டு அப்படியே வராது. நான் ஒத்துக்கிறேன். அப்படியே இது வந்து அப்படி வந்தது இப்படி வந்ததுலாம் இல்லாம நீங்க எல்லாத்தையும் விடுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். 2019ல சிபி ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிட்ட போது அவர் வாங்கின வாக்கு 3,82,000 வாக்கு. பிஜேபி தனிச்சு நின்று வாங்கினதுக்கும் அதிமுகவோட கூட்டணிக்கும் 15,000 ஓட்டு தான் வித்தியாசம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப அதிமுக வாக்கு 15,000 தானா? இதோட நான் நிறுத்திக்கிறேன் இதுக்கான பதில. இதை பாக்குறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொல்ல வர்றது விஷயம் சொல்லிட்டேன், சிபி ராதாகிருஷ்ணன் விஷயம் சொல்லிட்டேன். நீங்க சொல்ல வர விஷயம் எப்படின்னா, கூட்டணியோட இருந்தாலும் பயன் இல்லைங்கிற மாதிரி தெரியும். அதாவது அதிமுக கூட்டணியோட இருந்து வாங்கிய வாக்குகளை விட பெரிய வித்தியாசம் இல்ல, தனியா நின்று பாஜக சந்தித்த தேர்தல்கள் அப்படின்னு சொல்ற வர்றதாக நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மை. அதான் சொல்ல வந்துக்கிறீங்க. சரி, இன்னொரு விஷயம் பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கட்சியை கலசடைங்கிறார். நீங்க அந்த காணொலியா அந்த பேட்டியை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். முந்தானத்து கட்சி ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? 1925ல ஆரம்பிச்ச RSS உடைய நாங்க அவர்களுடைய பிள்ளைகள்னு சொல்றீங்க. நூற்றாண்டு விழா காணப்போகிற ஒரு அமைப்பினுடைய வாரிசுகளாக திகழ்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு. வேற சொல்லிக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? பாஜக வந்து நாம் தமிழர் கட்சியோட அதிக வாக்குகள் வாங்கிடுச்சுன்னா நான் வந்து கட்சி கலைச்சிட்டு போறேன்னு சொல்லிக்கிறாரு. பாருங்க, நீங்க எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அதுல TS பாலையா வில்லனா வருவாரு, MN நம்பியார் வில்லனா வருவாரு, OAK தேவர் வில்லனா வருவாரு, PS வீரப்பா வருவாரு. அவங்க எல்லாம் ஒரு மிரட்டல் வில்லனா வருவாங்க. அசோகன் வில்லனா வரும்போது, MR ராதா வில்லனா வரும்போது ஒரு காமெடி வில்லனா தெரிவாங்க. நான் வந்து சீமான வந்து ஒரு அசோகன், ஒரு MR ராதா லெவல்ல தான் நான் பேசுறேன். அவரு ஒரு காமெடியனுங்க. அவருக்கு ஏதோ எங்க இருந்தோ பணம் வருது, NGOங்கிற பேர்ல யாரோ பணம் கொடுக்குறாங்க. அவருடைய நோக்கமே வேற, அவருடைய செயல்பாடுகளும் வேற. அவர் பேரே முதல்ல சீமான் கிடையாது. அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்னன்னு கேளுங்க. எல்லாத்தையும் மறைச்சு ஒழிச்சு மறைச்சுக்கிட்டு வந்து நம்மளுக்கு அவர் வந்து வகுப்பு எடுப்பாரு அவரு. இதேதான் 2016ல சொன்னாரு. அவரை இந்த லூசுன்னு ஒருத்தர அவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் ஏத்துக்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட்ல பேராசிரியர் அருணன் அப்படின்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க. அந்த அருணனை யோ லூசு அப்படின்னாரு. நான் அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வந்து இவரை பாராட்டுறேன். அதனால நான் அவரையும் வந்து ஒரு அடாப்படான்லாம் சொல்லாம, ஒருமையில சொல்லாம அட்லீஸ்ட் ஒரு உண்மையை பேசியிருக்காரு. அந்த ஒத்த உண்மைக்காக நான் வந்து சீமானை நான் வந்து கொஞ்சம் மதிச்சு மரியாதையா அட்ரஸ் பண்றேன். அந்த அருணன்ட்ட பேசும்போது கூட சொன்னாரு, யோ பெருசு கிழவான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். யோ கிழவன்லாம் சொன்னாரான்னு ஞாபகம் இல்லை. ஒன்னை விட நான் அதிக ஓட்டு வாங்கலைன்னா நான் வந்து கட்சியை கலைச்சிட்டு உங்க கூட சேர்ந்துடுறேன்னாரு. அவரு சொல்லிட்டே இருப்பாருங்க. விஜயலட்சுமி இதான் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. இல்லைன்னா அந்த அம்மா வீடியோ போட்டு ஒரு திட்ட போறது கிடையாது. நான் அவரோட பர்சனல் விஷயத்துக்குள்ள போறேன்னு நினைக்காதீங்க. ஒரு லைட்டர் வெயின்ல சொல்றேன். நம்ம சீரியஸா பேசிட்டு சீமானை பத்தி பேசும்போது ஒரு ஜோவியலா போற போக்குல ஒரு கிண்டலா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனோம் இல்லைங்களா? அதுக்காக சொன்னா அவரு அப்படிதாங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. ஆமக்கறி சாப்பிட்டேன் பாரு, ஆம ஓட்டுல ஏறி போனேன் பாரு,
10,000 யானையை ஒரு கப்பல்ல எடுத்துட்டு போனாங்க பாரு. அவரு ஏதோ அடிச்சு விட்டு நான் வந்து சீமான இவர பிரபாகரனை வந்து 10 நிமிஷம் கூட அவர் பார்க்கல. ஆனா என்னமோ அவருடைய பிறந்து விளையாண்டு ஒன்னா விளையாண்டு உருவான மாதிரி அவர் பேசுவாரு. கருணாநிதி பேக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்து நான் எழுதுற அளவுக்கு அவர்கிட்ட உரிமையோட இருந்தேன்பாரு. அதனால இதெல்லாம் திருச்சி கடந்து போயிடுங்க, ஜோவியலா எடுத்துங்க. அதெல்லாம் மனசு நம்ம வந்து ஒரு இலகின மனசா நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து சிரிக்கிறதுக்கு சீமான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம். நிறைவு கேள்வி, நம்ம பேட்டியினுடைய நிறைவு கேள்வி. கோவை தொகுதி எப்படி தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃபைட் இருக்கும், 0.5 1% வித்தியாசம் இருக்கும், வெற்றியோ தோல்வியோ மிக நெருக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து இப்ப கூட 350+ என்டிஏங்கிறாங்க. நீங்க இந்த கருத்து கணிப்பு ப்ரெடிக்ட் பண்றதை விட எந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்றாங்களோ 1951 இருந்து நடந்த தேர்தல்ல இருந்து நீங்க கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கருத்து கணிப்பு சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் தான் ஜெயிச்சு வருதுங்கிறது கடந்த கால வரலாறு. ஒரே ஒரு தேர்தலை மட்டும்தான் அந்த கருத்து கணிப்பு தவறா போயிருக்கு. அதாவது அந்த அவங்க சொன்ன வெற்றியோட அதிகமா போல அதே வெற்றியில இருந்திருக்கு. அதனால அகில இந்திய அளவுல 400+ என்டிஏன்னு சொன்னதும் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மக்களுடைய செல்வாக்குடன் மக்களுடைய அங்கீகாரத்துடன் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். நன்றி திரு வாமாமுரளி ஜெயராமன். உங்களது நேரத்தை பகிர்ந்து நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு நம் தேசம் பாரத் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.